தமிழகத்தில் ஏற்கனவே 150 தொகுதிகளுக்கு மேல் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து முடித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் இருந்து தன்னுடைய அதிரடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக சற்றே பின்னடைவை சந்தித்தது. இந்த முறை அந்த பிழையை சரி செய்து தலைநகரிலேயே திமுகவிற்கு பலமான சவாலை அளிக்க வேண்டும் என்பதே அவரது திட்டமாக உள்ளது. மயிலாப்பூரில் தொடங்கும் இந்த பிரச்சார பயணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு தமிழகம் முழுவதும் இடைவிடாமல் நடைபெற உள்ளது. சென்னையில் இருந்து தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் வட தமிழகம், காவிரி டெல்டா, தென் மாவட்டங்கள் மற்றும் அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலம் என தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் ஒரு வாரத்திற்குள் கவர் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரையும் மாறி மாறி சந்தித்து வருகிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டணி நிகழ்ச்சியில் வாசன் கலந்து கொள்ளவில்லை. அவர் 4 தொகுதிகள் கேட்டதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி 3 தொகுதிகள் தான் தர முடியும் என்று தெரிவித்து விட்டதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகின்றனர். மார்ச் 24ஆம் தேதி காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்றார் ஜி.கே. வாசன். அப்போதும் நீங்கள் 3 தொகுதிகளை நில்லுங்கள், இரட்டை இலை சின்னத்தில் நில்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி. ஆனால் ஜி.கே. வாசன் தாமரை சின்னத்தில் நிற்க விரும்பியுள்ளார். அதை எடப்பாடியிடம் சொன்னபோது, அப்படி என்றால் நீங்கள் பாஜகவிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்றுதான் பதில் வந்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் ஜி.கே. வாசன் நின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இப்போதும் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார் எடப்பாடி. இதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 இடங்களில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது. 24ஆம் தேதி 8 சட்டமன்ற தொகுதிகள் என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 6 தனி சட்டமன்ற தொகுதிகள், 2 பொது சட்டமன்ற தொகுதிகள். ஏற்கனவே திருப்போரூர் எஸ். பாலாஜி, நாகப்பட்டினம் ஆளூர் ஷானவாஸ் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் பொது தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் மீண்டும் தங்களது தொகுதி தங்களுக்கு மீண்டும் வேண்டும் என தலைமையிடம் உறுதியாக கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் 6 தனி தொகுதிகளில் சிந்தனை செல்வன், எழில் கரோலின், வன்னியரசு உள்ளிட்டோர் வேட்பாளர்கள் தேர்வில் முன்னணியில் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முதல் முறையாக திருமாவளவனின் குடும்பத்திலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் களமிறங்கப் போகிறார்கள் என தகவலும் உள்ளது. திருமாவளவனின் சகோதரி பானுமதியின் மகள் மாலதி மதுரை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக இருக்கிறார். அவரது கணவர், அதாவது திருமாவளவனின் மாப்பிள்ளை திருக்குமரன், திருமாவின் அக்கா மகன் இளையராஜா இருவரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்டு விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களில் ஒருவருக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கலாம் என அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியதிலிருந்து திருமாவளவனின் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வரும் அடுத்த நபராக திருக்குமரனோ இளையராஜாவோ இருப்பார்கள் என்கிறார்கள். அதே வேளையில் புதுச்சேரியில் திருமாவளவனுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் கோபத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் என்பதால் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்குள் போதும் என்று ஆகிவிட்டது. அவகாசம் இல்லாததால் அனைத்து கட்சிகளிலும் பிரச்சனைதான். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உழவர்கரை தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது. இந்த தொகுதிக்கு கடலூரை சேர்ந்த புஷ்பலதா வேட்பாளராக முடிவு செய்யப்பட்டுள்ளார். கடலூரை சேர்ந்த இவர் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என திருமாவிடம் கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதற்காக புஷ்பலதா 4 மாதங்கள் முன்பாகவே தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கடலூரிலிருந்து புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு மாற்றி கொண்டு விட்டார். அதாவது கட்சியின் சம்மதத்தோடு இந்த மாற்றத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் புதுச்சேரியில் கடந்த 30 வருடங்களாக கட்சிக்காக உழைத்தவர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் கடலூரை சேர்ந்தவருக்கு எதுக்கு வாய்ப்பு என கேள்வி அந்த கட்சியினர் எழுப்பி வருகிறார்கள். இவர்களில் சிலர் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து விலகும் முடிவில் இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் டிவியுடன் இணைந்திருங்கள்.